அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருங்காட்சிகள் அனைவருக்கும் பிடித்தவை. அதற்கு முன்பாக விவிலியத்திலே காட்சிகள், அருங்காட்சிகள் என்ற இரு சொல்லாட்சிகள் இருப்பதை பார்க்கிறோம். விவிலியத்தில் நிறைய காட்சிகள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே அவை கனவு என்ற பெயராலும் காட்சிகள் என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றன. புதிய ஏற்பாட்டிலே காட்சிகள் இடம்பெறுகின்றன. யோசேப்பு, மரியா, சக்கரியாஸ் ஆகியவர்கள் கனவு கண்டார்கள். யோசேப்பு கண்ட 3 கனவுகளை நாம் பார்க்கிறோம். மரியாவின் கணவர் யோசேப்பு, அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் இந்த கனவுகளால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே அவர் காட்சி கண்டு அதனை இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். பவுலின் மனமாற்றம் திருத்தூதர் பணி 9வது அதிகாரத்திலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பேதுரு கண்ட காட்சி, அதுதான் கிறிஸ்தவத்தை யூதத்தினுடைய ஒரு சிறிய குழு என்பதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதனை ஒரு பொது முறையாக, உலக முறையாக மாற்றியது அந்த பேதுரு கண்ட காட்சி. இப்படி நிறைய காட்சிகள் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல புனிதர்களும் காட்சிகள் கண்டிருக்கிறார்கள். குழந்தை தெரசா, யோசேப்பு, அசிசியார், மரியன்னை ஆகியவர்கள் மற்றவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள். இதிலே மரியன்னை கொடுத்திருக்கிற காட்சிகள் ஏராளம். இவற்றை நாம் பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம். லூர்து நகர், பாத்திமா, லாசலேத், குவாதலூப்பே, மஜக்கோரி, வேளாங்கண்ணி ஆகிய இடங்களிலே அன்னை மரியா காட்சி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த காட்சி திருத்தலங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களால் நிரம்பி வழிகின்றன. இந்த காட்சிகளிலே சில திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், சில ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆனால் திருச்சபை சில காட்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 6 நிபந்தனைகள் இருக்கின்றன. அவை: 1, இயேசுவிடம் இருந்து ஒரு செய்தியை வழங்க வேண்டும். 2, இயேசு அல்லது மீட்பு திட்டத்தோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். 3, மீட்பு திட்டத்தின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். 4, வரலாற்று திருப்பத்தை சுட்டிக்காட்டி உலகை இயேசுவிடம் கொண்டு செல்வதாக இருக்க வேண்டும். 5, கிறிஸ்தவ அடிப்படை நம்பிக்கைகளுக்கு முரண்படாததாக இருக்க வேண்டும். 6, செய்திகளற்ற காட்சிகளாகவோ மக்களை மாயைக்கு இட்டுச் செல்வதாகவோ இருக்கக்கூடாது. இத்தகைய அடிப்படை இருந்தது என்றால், இந்த 6 நிபந்தனைகளும் நிறைவேறினால் அந்த ஒரு காட்சி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். நமக்கு மிக முக்கியம், அன்னை பல்வேறு காலகட்டத்தில் காட்சி கொடுத்து உலகிலே நடக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தன் மகனிடமிருந்து திரும்பச் செல்பவர்களை தன் மகனிடம் அழைத்து வருகிற பணியை செய்கிறார். அந்த இடங்களிலெல்லாம் புதுமைகளும் அற்புதங்களும் அருங்காட்சிகளும் நடைபெறுகின்றன. அங்கே கடவுளுடைய வல்லமையை மக்கள் உணர்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே வேளாங்கண்ணியில் இருந்து அன்னை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் அங்கு செல்கிறார்கள். அதனால் அங்கு இயேசு அறிவிக்கப்படுகிறார்.
இயேசுவினுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது, அன்னை மரியாவினுடைய பரிந்துரை கேட்கப்படுகிறது என்பதனை அனைவரும் உணர்கிறார்கள். எனவே இந்த அருங்காட்சி திருத்தலங்கள் மட்டுமல்ல, காட்சி திருத்தலங்கள் மட்டுமல்ல, காட்சி நினைவு திருத்தலங்களும் நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். சென்னையிலே பெசன்ட் நகர் ஒரு நினைவு காட்சி திருத்தலமாக இருக்கிறார். மதுரையிலே அண்ணா நகர் நினைவு காட்சி திருத்தலமாக இருக்கிறார். எனவே காட்சி திருத்தலங்களும் நினைவு காட்சி திருத்தலங்களும் அன்னை மரியாவினுடைய காட்சிகளை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி ஆண்டவர் இயேசுவிடம் உலகை இட்டுச் செல்வதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த காட்சி திருத்தலங்களுக்கும் நினைவு காட்சி திருத்தலங்களுக்கும் சென்று இறைமகன் இயேசுவின் மேல் கொண்டுள்ள நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வோம். மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்
போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை மந்தவெளிப்பாக்கம் மாதா கோவில் சாலையில் அமைந்திருக்கிற புனித அந்தோணியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி எலிசபெத் ராணி அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சகோதரரே. உங்கள் வாழ்க்கையில் மரியன்னையை எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் மரியன்னை வந்து ஒரு தாயாக பார்க்கிறேன். மரியன்னையிடம் பிடித்த விடயம் அப்படின்னா என்ன? ஒரு அரவணைப்பு, பாசம், அன்பு. தாய் வந்து நம்மளை வந்து சோர்ந்து இருக்கும் பொழுது வந்து கண்ணை தொடச்சி விடுவாங்க. அதுவே அன்னை மரியாள் வந்து கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது அப்படியே அவங்க நெஞ்சோடு சாய்ச்சிக்குவாங்க. நான் அது உணர்ந்திருக்கிறேன். அன்னை மரியாள்கிட்ட உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா எப்படி? ஒரு நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஸ்பரண்டாக சபைக்கு நுழையிறேன். நான் 82ஆம் வருடத்தில் நுழையிறேன். நான் இப்போ நாங்கள் 28 பேர் அங்கே இருந்திருந்தோம். அப்போ நான் வந்து கிராமத்துலேருந்து வளர்ந்த சூழ்நிலை வந்ததுனால வந்து கொஞ்சம் ஏழ்மைப்பட்ட நிலையிலேருந்து குடும்பத்துலேருந்து வந்தேன். இப்போ சில நாளாக புறந்தள்ளப்படுவேன் சில நேரங்களில் சில காரியங்களுக்காக. அப்போ நான் அடைக்கலாம் அதுவே உட்காந்து பார்ப்பேன். அம்மா எல்லோரும் இப்படி பேசுகிறாங்களம்மா, வழிகாட்டுங்கம்மா அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னையும் அறியாமல் உட்காந்துருக்கும் பொழுது அப்படி நான் சாயிறேன். யாரோ மடியில் சாயிற மாதிரி இருந்துச்சு. இந்த உணர்வு எனக்கு இன்னும் இருக்கு. அரவணைச்சிருக்காங்க மரியன்னைகிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே நம்ம பார்க்குறோம். நீங்கள் கற்றுக்கொண்டது ஏதாவது இருக்குதா? நான் அன்னிட்ட கற்றுக்கொண்டது வரைக்கும் பிறர் வந்து உதவி கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். பார்ப்பேன், இங்கே குறிப்பறிஞ்சு பார்ப்பேன். உங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுது போல், நானே இப்போ உதவி செய்வேன். நான் என்னுடைய இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருப்பேன். யாருக்காவது தேவைப்படுச்சா போய் செய்வேன். முக்கியமாக கம்யூனிட்டி சிஸ்டர்ஸ் பார்க்கும் பொழுது ஏதாவது போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எதாவது என்ன வேணுமா சிஸ்டர், ஏதாவது வேணுமான்னு கேட்பேன். நான் யார் வந்தாலும் வாங்க சிஸ்டர் ஏதாவது வேணுமா, உங்களுக்கு என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அழகாக சொன்னீங்க சிஸ்டர். ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சகோதரிகள் கூட ஜெபிப்பீங்க, தனிப்பட்ட முறையிலும் ஜெபிப்பீங்க. ஜெபமாலை ஜெபிக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஜெபமாலை ஜெபிக்கிறது வந்து ஒரு காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக இல்லை, என்னுடைய அம்மாவுக்கு பிடித்தமான ஒன்று. ஜெபிச்சா அம்மாதாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று ஜெபமாலை சொல்கிறது மட்டும்தான். அப்படி சொல்லும் பொழுது வந்து எனக்கு நிறைவு கிடைக்கும். அது அம்மா ஏதோ பரிசு கொடுத்த மாதிரி உணர்வேன் நான். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜெபமாலை ஜெபிப்பேன். அறுதிக்கிட்டு ஒவ்வொரு பத்தாக சொல்ல மாட்டேன். முடிகிற வரைக்கும் அருளிந்த வரை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையிலும் எத்தனை முடியும்னு சொல்ல முடியாது. குரூப்பாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு தியானி சொல்லுவோம். ஆனால் தனிப்பட்ட போகும்பொழுது அருள் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் எந்த நேரம் போனாலும் அதோடு இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா மரியே வாழ்க ஆவே மரியா சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நிறைவு இருக்கு எனக்கு. அம்மா கிட்ட வந்து நிறைய வேண்டுதல் நம்ம வந்து கேட்போம். நான் நிறைய கேட்டிருக்கேன், பெற்றுக்கொண்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்களா, பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? அம்மா நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன். நான் அம்மாட்ட போய் இதான் வேணும்னு கேட்க மாட்டேன். போய் உட்காந்துருவேன். அம்மாட்ட போய் இதான் எங்கள் வீட்டில் கஷ்டமான நிலையில் இருக்குமா அப்படின்னு உட்காந்துருவேன். 85 நான் சிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வீட்டில் வந்து நான் தான் முதல் பொம்பளை பிள்ளை. அதுக்கு முன்னாடி அண்ணன், அதுக்கு என்ன சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. வீட்டை வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மைப்பட்டோம். அண்ணனே குழைச்சா சாப்பாடு உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படி நிலவில் இருக்கும்போது அண்ணன் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இப்படிலாம் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் அண்ணனுக்கு வந்து அப்போ அந்த வருஷம் வந்து கோல்டன் மெடல் கிடச்சி, கவர்மெண்ட் வேலை கிடச்சி, பிஹெச்சில் வேலை கிடச்சிச்சு. அது ஒரு உணர்வு சொல்லுவேன். நான் சிஸ்டர் ஆகும்பொழுது இன்னொரு தம்பி வந்து கப்பிச்சன் சபைக்கு பிரதராக போகிறாங்க. அடுத்த தம்பிங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உழைப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் அம்மாட்ட போய் இது வேண்டதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இப்போ இந்த எங்கள் வீட்டை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவேன். அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ கல்வி பணியில் இருக்கீங்க, ஆசிரியராகவும் பணி செஞ்சுட்டு இருக்கீங்க, தலைமை ஆசிரியராக இப்போ பொறுப்பில் இருக்கீங்க. இன்றைய மாணவிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இன்றைய மாணவிகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பிள்ளைங்க வந்து இன்றைக்கி நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், இந்த பெண்ணினுடைய பண்புகள் என்னன்றதை உணர்ந்து வளர்க்கணும். அந்த பெண்மைக்குரிய பண்போடு பிள்ளைங்க வளரணும். அடுத்து பெற்றோரை மதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பிள்ளைங்க
அதே போல் உடன் பிறந்த சகோதரிகளையும் மதிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடன் பயிர் அனைத்து மாணவிகளையும் ஒரே சகோதரமாக ஏற்றுக்கொண்டு அங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, ஆசிரியர் நம்ம கண்டிக்கிறாங்களே எதுக்காக கண்டிக்கிறாங்க இப்படி உணர்ந்து பார்க்கணும். அடுத்து பொதுவான ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். சமுதாயத்தில் எத்தனையோ ரூல்ஸ் இருக்குது. அவங்களுக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், சாலைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும், சைக்கிள் ஓட்டும்போது ரூல்ஸ் இருக்குது, மற்றவங்களோட பழகும்போது ஒரு ரூல்ஸ் இருக்குது, யாரை தொட்டு பேசணும் தொடாமல் பேசணும் அதே ரூல்ஸ் இருக்குது. அதே பிள்ளைங்களை எதுவுமே அதிகமாக சொல்ல விரும்புறது என்னன்னா, எதிர்பார்ப்பு தன்மையுடைய ஆண்களோடு பேசணும்னு சொல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும். பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ரொம்ப நல்லது. ஆனால் அது லெவலோடு இருக்கும். எந்த லெவலில் இருந்தால் நமக்கு வளர்ச்சி தரணும். என்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு உடம்புல கையை போட்டு பேசுகிறானோ அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. அடுத்து பிள்ளைங்க என்ன சொல்லி பார்க்கும் பொழுதுலாம் ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது கண் பார்த்து பேசினாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட முடியும். உணர்வுகள் கூட நமக்கு கண் பார்த்து தெரிய ஆரம்பிக்கும், நல்ல உணர்வா கெட்ட உணர்வா. அதனால பிள்ளைங்களுக்கு அதிகமாக நான் சொல்றது கண் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அழகாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க அருள் சகோதரி அவர்களே. உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி. மாதா தொலைக்காட்சியின் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை மந்தவெளிப்பாக்கம் மாதா கோவில் சாலையில் அமைந்திருக்கிற புனித அந்தோணியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி எலிசபெத் ராணி அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்னையின் அருங்காட்சிகள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அன்னை மரியாவின் காட்சிகளை பற்றி தியானிக்கிறோம். பொதுவாக மக்கள் மத்தியில் அன்னை மரியா பக்தியும் சிந்தனைகளும் பெரிதும் காட்சிகளாகவே மையமாக கொண்டிருக்கின்றன. மரியா என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது லூர்து, பாத்திமா, சாலேத், கார்மேல் மற்றும் வேளாங்கண்ணி மாதாதான். மரியாவின் படங்கள், திருவுருவங்கள் கூட காட்சியாளர்கள் கண்டதே வர்ணித்தே உருவாக்கப்பட்டுள்ளன. அத்தகைய காட்சிகளில் சில உண்மையானவை. அவற்றின் வழி மரியா உண்மையாகவே அனுபவமாகி காட்சி காணும் தனி மனிதருக்கோ திருச்சபைக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முக்கியமான செய்திகளை வெளிப்படுத்துகிறார். இது மக்கள் நல்வாழ்வில் இன்று மரியாவுக்கு உள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் எல்லா காட்சி அனுபவங்களும் உண்மையானவை அல்ல. சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் சிலர் மாதா சுருவம் கண் சிமிட்டியது, மாதா சுருவத்தில் கண்ணீர் வடிகிறது என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அவையெல்லாம் உண்மை என்று நாம் நம்ப முடிய நிலையில் இல்லை. சில செய்திகளை அவர்களே கற்பனையும் செய்து கொள்ளலாம். எனவே திருச்சபையானது இதையெல்லாம் ஆராய்ந்து அதன் பிறகுதான் இதற்கு ஒரு முடிவு கொடுக்கின்றது. திரு அவையும் இந்த காட்சிகளை மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு அணுகியுள்ளது. பெரும்பான்மையான காட்சி அனுபவங்களை திருச்சபை கண்டுகொள்வதில்லை. இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 38-39. ஆனால் மரியா காட்சி அளித்து நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப இறைவனிடம் பரிந்து பேசி நம்மோடு இருப்பதை நிறைய காட்சிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஏனென்றால் மரியாள் இன்றும் நமக்கு தாயாக இருக்கிறாள். நம்முடைய பிரச்சனைகளில் அவள் அங்கு சேர்ந்து நம்மோடு ஒன்றித்து
அமைதிக்காகவும் அன்புக்காகவும் நம்மை ஜெபிக்க அழைக்கிறாள். முக்கியமாக மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ப நற்செய்திக்கு தகுந்த வாழ்க்கை வாழ எல்லா காட்சிகளிலும் அன்னை நமக்கு அழைப்பு விடுகிறாள். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க.